இந்த வீட்டுக்கே ராணியாக போற. ஏய் பாடு. வேண்டாம். ஏய் இங்க பா. பாடி செல்லம்னா வேண்டாம் சொல்றேல்ல. ஏடி செல்லம், இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் வச்சுக்கலாம். ஏய் இப்படி தாண்டி மாலதி பிடிவாதம் பிடிச்சா அவளை கொலை செஞ்ச மாதிரி உன்னைய கொலை செஞ்சு தூக்கி எறியணுமா? பாடி. ஏய் எங்கடி ஓடுறா? எல்லாரும் அலர்ட்டா இருங்க. போங்க, வீட்டை சுத்தி நில்லுங்க. அவன் தப்பிச்சிட கூடாது. போங்க போங்க. ஏய் நில்லுடி. நில்லுடி. ஓடாதேன்னு சொல்றேன்ல. கையில கிடைச்சா உன்னை கொன்னே விடுவேன். நில்லுடி ஏடி. நில்லுடி. அடியே. ஏய். ஏடி ஏடி ஓடுறியா? ஏடி. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. யோ, அவனை கூட்டு வாங்கயா. நீ பேசுனதெல்லாம் இந்த கேமரால பதிவே இருக்கு. ராஜேஸ்வரி ஏன் கொலை பண்ண போன? இதுக்கு முன்னாடி எத்தனை பேரை கொலை பண்ணிருக்க? இந்த பொண்ணு தானே மாலதி? ஆமா. ஏன் கொலை பண்ண? ஒரு குடும்பத்தால என் வாழ்க்கையே திசை மாறி போச்சு. பல கோடி சொத்துக்கு ஒரே மகனா பிறந்தனா கேவலம் ஒருவேளை சொத்துக்கு என்னை பிச்செடுக்க வச்சிருச்சு. அதுல ஏற்பட்ட அவமானம் தான் கோபம், வெறி, ஆத்திரம் என்ன ஒரு கொலகாரவே மாத்திருச்சு. மாளிகளை படுத்தனா மாப்பிள்ள வா, என்ன நீ சொல்ற? வேற ஏன்டா? சாவி கொடுப்பா. வெள்ளிக்கிழமை வந்துட்டாவே கோயிலுக்கு கிளம்பிடுவீங்க. இல்ல அக்கா கல்யாண விஷயம் தான். வெளியிடாம சாவி கொடுக்குறியா? தம்பி அந்த பொண்ணு யாரு? ஓனர் பண்ணுங்க. ஓனர் பொண்ணா? நாதுதானா நாதுதானா நாதுதானா. தூக்கியா தூக்கியா அந்த பொண்ணு தூக்கியா. கொண்டாயா கொண்டாயா. கை கட்டுமா? அம்மா மெதுவா மெதுவா வந்துடுமா. இந்த இடம் தான் வலிக்குதா? ஆமாங்க. என் வாழ்க்கையிலே இந்த மாதிரி 2 நாள் கண்ணு முழிச்சு யாருமே பார்த்ததில்ல. நான் உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. ஆமா, ஏன் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க? உடனே சொன்னா பதட்டம் வந்துடும். யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிற வேணாம். இப்ப வேணும்னா சொல்லுங்க, வந்து பாப்பாங்க, கோவம் வரும், திட்டுவாங்க, அப்புறம் எல்லாம் சரியா போயிருங்க. ஆமா, சென்னையில நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? நான் ஹாஸ்டல்ல தங்கி இன்ஜினியரிங் படிக்கிறேன். எங்க அப்பா சிங்கப்பூருக்கு லெதர் எக்ஸ்போர்ட் பண்றாரு. நான் எங்க வீட்டுக்கு ஒரே பொண்ணு. அப்படியா? நாதுதானா நாதுதானா நாதுதானா. சரி, நீ தூங்குங்க, நான் வெளியே படுத்திருக்கேன். சரி.
யாரோட மனசும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவேனா? ஹலோ அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்னடி 2 நாளா போன 2 காணோம்? நாளைக்கு முன்னாடி ஒரு வேன் என் மேல மோதிருச்சு. ஐயோ, அப்புறம்? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் என்னை உடனே கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து என்னை நல்லா பார்த்துக்கிட்டாரு. அப்படியா? சொன்ன பதட்டத்தோட நிம்மதி இல்லாம வருவீங்கன்னு கதிர் சொன்னாரு. பரவாயில்ல அம்மா, நான் ஒரு விஷயம் சொன்னா கோச்சுக்க மாட்டீங்களே? என்ன? எனக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்குமா. அவரும் லண்டனுக்கு துணி எக்ஸ்போர்ட் பண்றாரு. அப்படியா? உனக்கு ஓகேனா எங்களுக்கும் ஓகே தான். இது சம்பந்தமா நான் அப்பா கிட்ட பேசுறேன். சரியா? நீ நேர்ல வரும்போது மத்த விஷயத்தெல்லாம் பேசுவோம். ஓகேவா? அம்மானா அம்மா தான். உனக்கு கல்யாணம் ஆக வேண்டிய நேரத்துலயா அன்னைக்கு இப்படிலாம் ஆகுறது? அதனால என்னண்ணா, பரவாயில்ல. சொல்லுங்க மாமா. என்ன கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்துல என்னென்னமோ பேசிக்கிட்டு ஊருக்கெல்லாம் சொல்லி நாளைக்கு நிச்சயதார்த்தம் பண்ண வரப்போறோம். இப்ப வந்துட்டு எங்களை பார்த்தா இழிச்சவாய்த்தனமா தெரியுதா உங்களுக்கு? இல்ல மாமா, வை மாமா, நேரா வரேன். மா, அண்ணிய பாத்துக்குமா. எல்லாரும் போயிட்டா நான் மட்டும் ஒத்தையில. அப்படின்னா தம்பியை வர சொல்றேன். என்ன சத்தம்? ஹலோ ஹலோ, என்ன? ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு பிக்ஸ் வந்துருச்சு, சாமானா விழுந்துருச்சு, அதான் வந்தேன். ஏதாச்சும் பிக்ஸ் வந்தா காலை மட்டும் அழுத்தி தேய்ச்சி விடுங்க. பக்கத்து ரூமில் தான் என் தங்கச்சி இருக்கு, நான் அங்கே தான் இருக்கேன். எதனா சரி. ஹெல்ப்னா சொல்லுங்க, நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே. ம், சரி, வரேம்மா. ம். ஓ, சாரி 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 சாரி. பரவாயில்ல, வாங்க. நீங்க வாங்கி கொடுத்த காஸ்டியூம் ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இது என்னது? நீங்கள் சீக்கிரம் குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்கள் பேருக்கு அரசமெண்ட் வந்திருக்கேன். இந்தாங்க பிரசாதம். நீங்களே வச்சு விடுங்க. நானா? ம். இல்லை, ஒன்று உன் லவர் வச்சு விடணும், இல்லைன்னா உன் ஹஸ்பண்ட் வச்சு விடணும். என்ன போய் எப்ப என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தேனோ அப்பவே எல்லாமே நீங்க தான். காதல சொல்லிட்டேன், பரிசு எதுவும் இல்லையா? பரிசா? ம். என்கிட்ட இல்லையே. உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்டயா? உன்கிட்ட தான் இருக்கு. என்கிட்ட ம். இப்போ ஒன்றும் இல்லையே. ஐயோ, இல்ல, நானே சொல்லணும். சி. அப்பா, இப்போ வேணாம்ப்பா. என்னடா செல்லம், ஏன்டா? கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்துக்குருவோம். சரி சரி, நம்ம கல்யாணத்தை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டேன். நீங்களும் போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிடுங்க. ஓகே? ஓகே, நான் ஊருக்கு போய் எங்கள் அப்பா அம்மா கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் நம்ம கல்யாணத்தை பற்றி பேசிக்கிடுவோம். ஓகே?
பக்கத்துல இல்லாம எங்க போன நீ? நான் அசந்து தூங்கிட்டேன்னா பக்கத்து ரூம்ல இருந்து வந்தவர் தான் உதவி செஞ்சாரு. ஆமா, போன காரியம் என்னாச்சு? மாமா மவன் அருள்தாச கல்யாணம் பேசி முடிக்கலான்ட்டு போனா அந்த பைய எவ்வளவு கூட்டிட்டு ஓடி போயிட்டானா. அவன் குடும்பத்துக்கும் நமக்கும் இனி எந்த சவகாசத்துக்கும் ஒத்தே வராது. அவனை நம்பி நம்ம தங்கச்சியை வச்சிருந்தது ரொம்ப தப்பா போச்சு. ச்சே. ஆமா, அவனை பத்தி ஊருக்கே தெரியும். எத்தனையோ நல்ல மாப்பிள்ளை வந்துச்சு, கட்டி கொடுக்கலாம்னா நீங்க தான் கேட்கல. சரி விடு, நானே என் தங்கச்சிக்கு நல்ல மாப்பிள்ளைய தேடி கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன். பாய். வாங்க வாங்க. அண்ணா, நேத்து உதவி செஞ்சாருன்னு சொன்னனே, அது அவரா? இவர்தான். ரொம்ப நன்றி தம்பி. நன்றி சொல்லி உறவை பிரிச்சிடாதீங்க. இந்தாங்க பிரசாதம். அவங்க குணமாகி வீட்டுக்கு போகணும்னு உங்க குடும்ப பேருக்கே அர்ச்சனை பண்ணி வந்திருக்கேன். தம்பி, எங்க குடும்பத்து மேல உங்களுக்கு இருக்கிற பாசத்தை நினைச்சு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. வணக்கம் டாக்டர். வணக்கங்க. இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? எல்லாம் நார்மலாக தாங்க இருக்கு. என்ன இங்கே நிற்கிறீங்க? பழக்கம் தான் சார். பெரிய டாக்டர் சொன்னார் உங்களுக்கு பொண்ணு கிடைக்கலன்ட்டு. ஆமாம் சார். நானும் என் தங்கச்சிக்கு 100 பவுன் போடுறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா நல்ல மாப்பிள்ளை கிடைக்கலையே. நதுதானா நதுதானா நதுதானா. ஹலோ, இதோ வந்துடுறேன். உங்களுக்கு போய் பொண்ணு கிடைக்கல தம்பி. பொண்ணெல்லாம் கிடைச்சது. கல்யாணத்தில் எனக்கு தான் இஷ்டம் இல்லை. ஏன் தம்பி? கோயம்புத்தூர்ல நாங்க பெரிய நகை கடை வச்சிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் நகை வியாபாரம் பண்ணி பெரிய பிசினஸ் மேன் ஆகணும் தான் ஆசை. எனக்கு இருக்க சொத்துக்கு 3 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிடலாம். ஆனா எங்க அப்பா அம்மா தான் கல்யாணம் பண்ணணும்னு பிடிவாதமா இருக்காங்க. அப்ப கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தம்பி? பெண்ணை தெய்வமா மதிக்கிற வேணா. எங்க வீட்டுக்கு வர மருமக குத்து விளக்கு மாதிரி பிரகாசமா இருக்கணும். அப்பதான் வீடு லட்சுமி கலாச்சமா இருக்குன்னு எங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க. பரவாயில்ல தம்பி, நீங்களும் எங்களை மாதிரியா இருக்கீங்க. உங்க நல்ல மனசுக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும் தம்பி. எங்க நான் ஒண்ணு சொன்னா கோவப்பட மாட்டீங்களே? ஆ, நம்ம ராதாவை இந்த தம்பிக்கே கொடுத்துடலாங்க. அப்படியா? ஆமாங்க. ஓகே. எனக்கு ஓகே தம்பி. உங்களுக்கு என் தங்கச்சி கொடுக்க சம்மதம். உங்களுக்கு உங்க குடும்பத்துல சம்பந்தம் வைக்கிறதுக்கு எங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. மொத்தம் ஐஸ்வர்யமே வரும்போது அரைச்சி வேணான்னு சொல்லுவாங்களா? நான் ஊருக்கு போய் எங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வந்துடுறேன். கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிக்கிடுவோம். நல்லது தம்பி. அதுக்கு முன்னாடி கல்யாண பொண்ணுக்கு ஒரு சின்ன பரிசு கொடுக்குறேனே. சரி கொடுங்க. நதுதானா நதுதானா நதுதானா.